விருதுநகரில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ராஜேந்திர பாலாஜி, மஃபாய் பாண்டியராஜன் இடையேயான உட்கட்சி மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. விருதுநகரில் கடந்த 6ஆம் தேதி வெடித்தது அந்த மோதல். ஜெயலலிதா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ராஜேந்திர பாலாஜிக்கு சால்வை அணிவித்த அதிமுக நிர்வாகி அதேபோன்று மாஃபா பாண்டியராஜனுக்கும் சிறப்பு செய்ய முயன்றார். அப்போது யாரும் எதிர்பாரா வகையில் அதிமுக நிர்வாகியின் கன்னத்தில் அறைந்தார் ராஜேந்திர பாலாஜி. நிலைமையை உணர்ந்த கட்சி தொண்டர்கள் அந்த நிர்வாகியை மேடையிலிருந்து இறக்கிவிட்டனர். மேலும் பொதுக்கூட்டத்தில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் கூட்டம் முடிவதற்கு முன்பாகவே முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியிடம் கைகுலுக்கிவிட்டு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் வெளியேறினார். மாஃபா பாண்டியராஜன் அழைப்பு விடுக்கப்படாமலேயே கூட்டத்திற்கு வந்ததாக ராஜேந்திர பாலாஜி ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர். இந்நிலையில் அதிமுக நிர்வாகிகளை ராஜேந்திர பாலாஜி மதிப்பது கிடையாது என்றும் குறுநில மன்னர் மனப்பான்மையில் செயல்படுவதாகவும் ஆடியோ ஒன்றை வெளியிட்டார் பாண்டியராஜன். அதற்கு மறுநாள் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பாண்டியராஜனை மிரட்டும் தொனியில் பாலாஜி பேசியிருந்தார். அன்றே கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் பாண்டியராஜன் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதன் எதிரொலியாக கடந்த 9ஆம் தேதி விருதுநகரில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு எடப்பாடி பழனிசாமி உரையாடினார். இந்த கூட்டத்தில் மாஃபா பாண்டியராஜனின் ஆதரவாளர்களுக்கு ராஜேந்திர பாலாஜி அழைப்பு விடுக்கவில்லை என கூறப்படுகிறது. கட்சி விவகாரத்தை பொதுவெளியில் பேச வேண்டாம் என எடப்பாடி பழனிசாமி கூட்டத்தில் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்திற்கு பிறகு சென்னையில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து விளக்கம் கொடுத்திருக்கிறார் ராஜேந்திர பாலாஜி. மார்ச் 10ஆம் தேதி முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் இல்ல திருமண விழாவுக்கு சென்ற ராஜேந்திர பாலாஜி மாஃபா பாண்டியராஜன் குறித்து தாம் எதுவும் பேசவில்லை என அந்தர்பல்டி அடித்தார். சரி, இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் என்று பார்த்தால் இருவர் தரப்பும் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டியும் கண்டித்தும் போஸ்டர் ஒட்டியுள்ளனர். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் இருவரின் மோதல் தற்போது போஸ்டர் யுத்தம் என்ற அளவில் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. புதிய தலைமுறைக்காக விருதுநகர் செய்தியாளர் மணிகண்டன்.